நீங்கள் வேறு யாராவது எங்களுடைய சென்டினல் தீவில் இல்லாமல் உள்ள கால் எடுத்து வச்சு பாருங்கள், அவ்வளோதான். பிரிட்டிஷ் காலத்திலேருந்து இப்போ வரைக்குமே நிறைய பேர் இந்த சென்டினல் தீவுக்குள்ளே நுழையணும் அப்படின்னு முயற்சி பண்ணியிருக்காங்க. இந்த சென்டினல் தீவுக்குள்ள அனுமதியின்றி நுழைய முயற்சித்த அந்த நபரை கைது செய்திருக்கிறது நம்மளுடைய இந்திய அரசு. இது மாதிரி கைது செய்யப்படுவதும் இல்லை, அதே மக்கள் தங்களுடைய பாதுகாப்பு கருதி அவங்க கிட்ட இருக்கக்கூடிய அம்பு, ஆயுதங்கள் இது மூலமாக தாக்கியும் கொலை செய்யப்பட்ட எவ்வளவோ கதைகள் இருக்குது. பட் 1975 லியோபோல்டு III பெல்ஜியம் அவர் அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் டிக்னிட்டரிஸ் இருக்காங்கல்ல, அவங்க மூலமாக நார்த் சென்ட்ரல் பகுதியில் கடல் வழியாக எப்படி இருக்குது, அந்த தீவு எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு பார்க்கறதுக்கான வாய்ப்பை பெற்றிருக்கிறாங்க. முதல் பீஸ்ஃபுல் கான்டாக்ட் ஏற்படுத்தினது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜனவரி 4, 1991 ஆந்த்ரோபாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவோட டைரக்டர் த்ரிலோக் பண்டிட் அப்படிங்கிறவர் தான். ஜான் ஆலன் ஷாவ் எப்படி சென்டினல் ஐலாண்டுக்குள்ளே நுழைந்தார் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும்போது, ஒரு 7 இந்தியர்கள் அவருக்கு இல்லீகல் ஆக்சஸுக்காக ஹெல்ப் பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சோன்னா அந்த 7 இந்தியன் பீப்புளை அப்போவே போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அனுமதியின்றி நுழையக்கூடிய நபர்களை நம்ம சென்டினலிஸ்ட் தாக்கக்கூடிய முறையை விட்னஸ் பண்ணவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த தாக்குதல் முறையை நம்ம எக்ஸ்பிளைனே பண்ண முடியாது. நிஜமாவே அவ்வளோ ஒரு போர் வீரன் போல் அவங்க யார் வந்தாலும் இமீடியட்டாக தாக்கிட்டு இருக்கக்கூடிய அம்பு, ஆயுதங்கள் எல்லாத்தையும் வச்சு சென்டினல் தீவு மர்ம தேசம் இப்படி ஒரு டைட்டிலில் போட்டு எப்படியாவது நம்ம மக்களுக்கு இது போன்ற உலகத்தில் இருக்கக்கூடிய அதிசயமான இடங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணி காமிச்சிடணும். பொல்லாத காட்டுக்குள்ள ராஜாலி கூட்டத்துல கதந்தா சிக்கிரிச்சு தந்தாரோ. ஹாய், வெல்கம் டு டோஷி டாக்ஸ். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சென்டினல் தீவு பற்றி பேச போகிறோம். மனிதர்களுக்கு நீங்கள் வேறு யாராவது எங்களுடைய சென்டினல் தீவில் இல்லாமல் உள்ள கால் எடுத்து வச்சு பாருங்கள், அவ்வளோதான், பூட்ட கேஸ் ஆகிடுவீங்க அப்படிங்கிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய மர்மம், ரகசியம் என்றைக்குமே சென்டினல் தீவை சுற்றி இருந்துக்கிட்டே இருக்கும். காரணம் சொல்லுவாங்கல்ல, அதாவது எங்களுடைய இடம் எங்களோடது, அதை நீங்கள் பாழ்படுத்திடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய பழங்குடியின மக்கள், அங்கே வாழக்கூடியவங்க எல்லாருமே, அந்த தீவில் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பாதுகாக்கக்கூடிய ஒரு இடம் தான் இந்த சென்டினல் ஐலாண்ட், அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட். அதாவது நம்மளோட வங்காள விரிகுடாவில் இருக்கக்கூடிய இந்த சென்டினல் தீவுக்குள்ளே சமீபமாக ஒரு நபர் என்ன பண்ணியிருக்காருன்னா, அனுமதியின்றி, எப்போவுமே பிரீச் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. இதற்கு முன்னாடியும் நிறைய நபர்கள் அந்த இடத்துக்குள்ளே நுழையறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க. இப்போன்னு இல்லைங்க, ரொம்ப காலமாக, அதாவது பிரிட்டிஷ் காலத்திலேருந்து இப்போ வரைக்குமே நிறைய பேர் இந்த சென்டினல் தீவுக்குள்ளே நுழையணும் அப்படின்னு முயற்சி பண்ணியிருக்காங்க. முயற்சி பண்ணவங்க மரணமும் அடைஞ்சிருக்காங்க, கொடூரமாக கொலை செய்யவும் பட்டிருக்கிறாங்க. ஸோ அப்படிப்பட்ட இந்த சென்டினல் தீவுக்குள்ளே அனுமதியின்றி நுழைய முயற்சித்த அந்த நபரை கைது செய்திருக்கிறது நம்மளுடைய இந்திய அரசு. மிக்கைல் விக்டரோவிச் பாலியக்காவ் அப்படிங்கிற ஒரு அமெரிக்க இளைஞர், 24 வயசு தான் ஆகுது. என்ன பண்ணியிருக்காருன்னா, நான் எப்படியாவது சென்டினல் தீவுக்குள்ளே நுழையணும் அப்படின்னு முயற்சி பண்ணி கூர்மத்தேரா கடற்பகுதியில் அனுமதியின்றி பழங்குடியின மக்கள் இருக்கக்கூடிய நார்த் சென்டினல் தீவுக்கு சென்றிருக்கிறாரு. நார்த் சென்டினல் தீவில் வாழக்கூடிய ட்ரைப்ஸ்க்கு அவர் போகும்போது தேங்காய், அதுக்கப்புறம் அந்த கோலாபானம் இதெல்லாம் எடுத்துகிட்டு போயிருக்காரு. இதெல்லாம் பார்த்து அவங்கக்கிட்ட கொடுத்து பேசி ஃப்ரெண்ட்ஷிப் ஆகி எப்படியாவது இந்த இடத்துல இருக்கக்கூடிய ரகசியங்கள்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும், யாருமே கால்படாத, யாராவது கால் வைத்தா கண்டிக்கக்கூடிய, சில நேரம் தண்டிக்கக்கூடிய, இல்லை திரும்பி வரவே வராத, அப்படி என்ன இங்கே மர்மம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆர்வத்தில், அதாவது ஒரு த்ரில் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக தாங்க நான் வந்தேன். மற்றபடி நான் எந்த கிரைம் செய்யறதுக்கோ இல்லை இந்த இடத்த ஃபுல்லாக ஆக்கிரமிக்கிறதுக்கோ, இங்கே இருக்கக்கூடிய நபர்கள் எப்படி நம்மளோட நித்தி பண்ணார்ல பொலிவியாவோட பழங்குடியின மக்கள்கிட்ட போய் உங்களுக்கு ஹாஸ்பிட்டல் தரேன், பள்ளி வசதிகள் செஞ்சு தரேன், இந்த இடத்த எனக்கு வாடகை கூட்டுருங்க அப்படின்னு கேட்டார்ல, அந்த மாதிரி ஏதாவது ஆக்கிரமிச்சிட போகிறாங்களோ அப்படின்ற பயத்தில் தான் நிறைய நேரங்கள் மக்கள், இந்த பழங்குடியின மக்கள் எல்லாம் யாரையுமே உள்ள விட மாட்டாங்க. நான் அதுக்கெலாம் வரல, ஜஸ்ட் ஃபார் த்ரில் எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. மேற்கொண்டு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன். நிஜமாவே மிக்கைல் விக்டரோவிச் பாலியக்காவ் லக்கி தான். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் ஒரு மணி நேரமாக அந்த சென்டினல் தீவில் சுற்றி திரிஞ்சிருக்காரு. எந்த பழங்குடியின மக்களோட கண்லேயும் அவர் படலை. அவர் நினச்சிட்டு இருக்காரு, ஐயோ நம்ம ஜாலியாக 1 மணி நேரம் சுற்றிருக்கிறோம் அப்படின்ட்டு. ஆனால் படாதது அவரோட பாக்கியம் அப்படின்னு தான் சொல்லணும். ஸ்ரீகாந்த் சாரோட கமெண்ட்ரி ஸ்டைலில் சொல்லணும்னா, பட்டா பாக்கியம் படாட்டி லேகியம் அப்படின்னுவாரு. அந்த விஷயத்தை வச்சு பார்க்கும்போது இவர் பட்டிருந்தா லேகியம் ஆயிருப்பாரு, நல்ல வேலை படாமல் போனது அவரோட பாக்கியம் அப்படின்னு சொல்லலாம். ரீசன் என்னன்னா, இதுக்கு முன்னாடி போனவங்க யாருமே திரும்ப வரல, 1 மணி நேரம் சுற்றி திரிஞ்சிருக்காரு. அப்புறம் அங்கேருந்து சரி வந்தது தான் வந்துட்டோம், இங்கே இருக்கக்கூடிய கடற்கரை மண்ணையாவது கொஞ்சம் எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லி அந்த கடற்கரை மண்ணை எடுத்துக்கிட்டு அவர் விமான நிலையத்துக்கு வரும்போது விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட்ஸ், இந்த இடத்துல இருக்கக்கூடிய சென்டினல் தீவு. இந்த சென்டினல் தீவில் எதற்காக மக்கள் ப்ரொடெக்ட் பண்ணப்படுறாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு பகுதி இருக்குது, அதாவது ஒரு
5 நாட்டிக்கல் மைல்ஸ் அதை சுற்றி நம்ம யாருமே அங்கே போகக்கூடாது. அவங்களுக்கு வந்து ஒரு அக்வயர்டு ஒரு இம்யூனிட்டி, அவங்களுக்கு வந்து அந்த நமக்கு இருக்கக்கூடிய தொற்றோ இல்லை நம்ம சார்ந்த விஷயங்களோ அந்த மக்களுக்கு பெரிதாக இது வரைக்கும் பாதிக்கவே படாமல் ஒரு அன்டச்டு பீப்புள், அதாவது அன்டச்ட் இந்த சென்ஸ் நான் சொல்கிறது வந்து ரொம்ப இயற்கையாகவே அவங்க இருக்கிறாங்க. அவங்களோட பாதுகாப்பு ரொம்ப முக்கியம். அப்படிங்கிறதுனால ப்ரொடெக்ஷன் ஆஃப் அபாரிஜினல் ட்ரைப்ஸ் ஆக்ட் 1956 படி யாருமே அந்த இடத்துக்கு செல்லக்கூடாது. அனுமதி இன்றி அப்படி நம்ம போனோம் அப்படின்னா இது மாதிரி கைது செய்யப்படுவதும் இல்லை, அதே மக்கள் தங்களுடைய பாதுகாப்பு கருதி அவங்க கிட்ட இருக்கக்கூடிய அம்பு ஆயுதங்கள் இது மூலமாக தாக்கியும் கொலை செய்யப்பட்ட எவ்வளவோ கதைகள் இருக்குது. முன்னாடி பிரிட்டிஷ் காலகட்டத்தில் ஒரு கைதி, அதாவது அந்தமான் நிக்கோபார் தீவில் இருக்கக்கூடிய ஒரு சிறையில் இருந்த ஒரு கைதி தப்பி செல்லும்போது தப்பி சென்றவரை அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் பார்த்து பயந்து ஏதோ நம்மளுடைய நிலத்தை அபகரிக்க வந்தவங்க இல்லை நமக்கு வந்து ஏதோ துரோகம் தீங்கு செய்ய வந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்போவே கொலை செய்யப்பட்டிருக்கிறாரு. 1771 நின்னேவே அப்படிங்கிற ஒரு மர்ச்சன்ட் ஷிப் தான் நார்த் சென்டினல்குள்ளே நுழையுது. அப்போ அதுலேருந்து 106 பேசஞ்சர்ஸ் அந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா ஒரு கிட்டத்தட்ட கைண்ட் ஆஃப் ஷிப் ரெக் மாதிரி ஒரு ஹெல்ப் வந்து அவங்களுக்கு தேவைப்படுது. அதை பார்த்து அடுத்த நிமிஷமே இத்தனை நபர்கள் புதிதாக நம்மளுடைய இடத்துக்கு வராங்கன்ன உடனே அங்கே இருக்கக்கூடிய சென்டினலிஸ், அதாவது பழங்குடியின மக்கள் அவங்கள தாக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ரொம்ப நேரமாக இந்த கப்பல் திரும்பி வரலை, அவங்ககிட்ட இருந்து சிக்னல் எதுவும் கிடைக்கல அப்படிங்கிறதுனால ரெஸ்கியூ டீம் அவங்கள ரெஸ்கியூ பண்ணுறதுக்காக வராங்க. பட் இதில் நிறைய பாதிப்புகளும் இழப்புகளும் நிச்சயமாக ஏற்பட்டிருக்கு. ஒவ்வொரு முறை இந்த மாதிரி கப்பல் அங்கே போகும்போது கப்பல் பழுதடைஞ்சாலோ இல்லை கப்பல் அங்கேயே இருந்ததுன்னா அந்த கப்பலில் இருக்கக்கூடிய உட், அதில் கூடிய ஆயுதங்கள், இரும்பு, இதையெல்லாம் சென்டினலிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா தனக்கு ஆயுதங்கள் செஞ்சுக்கிறதுக்காக, அம்பு செய்யறதுக்கு, அதாவது அவங்க சின்ன சின்னதாக உபயோகப்படுத்திப்பாங்கல்ல, அதுக்காக இந்த கப்பல் சேதமடைஞ்ச கப்பல்களை வந்து அவங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஸோ இந்த கார்கோவை மீட்டு எடுக்கிறதுக்காக ரெஸ்கியூ டீம் அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருந்திருக்கு. பிரிட்டிஷ் சர்வேயர் ஜான் ரிச்சி இவர் சென்டினல் தீவை வந்து கடந்து போயிருக்காரு. எப்போனா 1771 நிறைய இப்போ இந்த கப்பல் வழி பயணங்களில் நம்ம புது புது இடங்களை கண்டுபிடிப்போம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி அவர் ஒரு பயணமாக, கடல் வழி பயணமாக வரும்போது இங்கே என்ன ஒரு புது தீவு இருக்குது அப்படிங்கிறத அவர் பார்த்துருக்காரு. அதே போல் 1867 ஹோம் ஃப்ரே அப்படிங்கிற ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர், இவரும் அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கடல் கடந்து வந்து புது நாட்டை கண்டுபிடிச்சி அங்கே இருக்கக்கூடிய இடங்களை அபகரிக்கிறது அப்படிங்கிறது ஒரு வேலையாகவே இருந்தது. அதாவது ஒரு நாட்டை கட்டி ஆழ்வது, அந்த நாட்டிற்கு போய் ஆதிக்கம் செலுத்துவது அப்படிங்கிறது இருந்தது இல்லையா. ஸோ அப்போ அவங்களோட கடல் வழி பயணம் போது இந்த சென்டினல் ஐலாண்டை பார்த்துருக்காங்க. சென்டினல் தீவு நிறைய பவள பாறைகள்னால சூழ்ந்திருக்கக்கூடிய இந்த சென்டினல் தீவு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 5 நாட்டிக்கல் மைல் வரைக்கும் யாரும் அலவுட் இல்லை. இந்த இடமே நம்மளோட இந்தியன் நேவினால் ப்ரொடெக்ட் பண்ணப்படுது, பேட்ரோலிங் செய்யப்படக்கூடிய ஒன்று. ஸோ அப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு சமீபமாக மார்ச் 2025 அதாவது கடந்த மாதம் ஒருத்தர் உள்ளே போயிட்டு வந்திருக்கிறாரு அப்படின்ன உடனே அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறாரு. இதை பற்றி ஒரு சின்ன வரலாறு தெரிஞ்சுக்கலாமே அப்படின்னு யோசிச்சதுனால தான் இந்த செய்தி. 1880 மாரிஸ் விடல் போர்ட்மேன் அப்படிங்கிறவர் என்ன பண்ணுறாருன்னா முதல் முறை சென்டினல் தீவுக்குள்ளே காலெடுத்து வைக்கிறாரு. அவர் உள்ளே போன உடனே அங்கே குட்டி குட்டி வில்லேஜ்லாம் பார்க்குறாரு. அபேண்டன்ட் பீப்புள் நிறைய பேர் இருக்காங்க. அபேண்டன்ட் இந்த சென்ஸ் நமக்கு தான், ஏன்னா ஒரு இடத்தை விட்டு இன்னொரு இடத்துக்கு இடம் பெயர்ந்து வாழக்கூடிய ஒரு மக்கள் இல்லையா. அதாவது அவங்க இடம் தான், சரி கொஞ்ச நாள் அங்கே இருந்திருப்பாங்க, மேபி இன்னும் பெட்டரான ஒரு இடத்துக்கு தேடி போயிருப்பாங்க அப்படின்னு பார்க்கும்போது அங்கே சில குடும்பங்கள் இருக்குது. அதில் ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்டர்லி கப்பிள் ப்ளஸ் 4 சில்ட்ரன், 4 குழந்தைகளை கூட்டிகிட்டு போர்ட் பிளேயருக்கு அவர் வராரு. இந்த போர்ட் பிளேயருக்கு வந்த உடனே நான் முன்னே சொன்னேன், இங்கே இருக்கவங்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் அவங்களோட இம்யூன் சிஸ்டம் இருக்கும். நம்ம எக்ஸ்போஸ் ஆகிருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் அவங்க எக்ஸ்போஸ் ஆகிருக்க மாட்டாங்க. அந்த எல்டர்லி கப்பிளுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போகிறதுனால அந்த இருவரும் மரணம் அடைகிறாங்க. இதை பார்த்து வருத்தம் அடைஞ்சவர் இந்த குழந்தைங்களுக்கு இந்த இடம் வாழறதுக்கு தகுதியான ஒன்றாக நிச்சயமாக இருக்காதுன்னு அவங்களுக்கு நிறைய ப்ரெசன்ட்ஸ், கிஃப்ட்ஸ் இதெல்லாம் கொடுத்து மறுபடி அவங்கள எங்கேருந்து கூட்டிகிட்டு வந்தாங்களோ அதே இடத்துக்கு கொண்டு போய் விட்டுறாங்க. பட் இந்த மாரிஸ் விடல் போர்ட்மேன் அப்படிங்கிறவர் மட்டும்தான் 1885 1887 காலகட்டம் வரைக்கும் பல முறை அந்த சென்டினல் தீவுக்குள்ளே போயிட்டு வந்திருக்கிறாங்க. 1967 அதாவது இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் நம்ம ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு பிகினிங் இருக்கட்டுமே, இந்த சென்டினலிஸ்ட் மக்கள்கிட்ட பேசலாமே அப்படிங்கிற நிறைய முயற்சிகளை நம்மளோட இந்தியன் எக்ஸ்ப்ளரேட்டரி பார்ட்டிஸ் வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் 1975 லியோபோல்ட் III பெல்ஜியம் அவர் வந்து அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் டிக்னிட்ரிஸ் இருக்காங்கல்ல, அவங்க மூலமாக நார்த் சென்ட்ரல் பகுதியில் கடல் வழியாக எப்படி இருக்குது, அந்த தீவு எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கான வாய்ப்பை பெற்றிருக்கிறாங்க. அதற்கும் பிறகும் சில வருடங்கள் வந்து சில ஷிப்ஸ் வந்து அங்கே போயிருக்கு. MV ரஸ்லி, பிரிம்ரோஸ் அப்படிங்கிற ஷிப்பெல்லாம் வந்து அங்கே போயிருக்கு. சில காரணங்கள்னால அந்த ஷிப் கோஸ்டல் ஏரியாஸில் அப்படியே திருப்பி ஆப்ரேட் பண்ண முடியாமல்
இல்லாமல் ஃபியூவல் இல்லாமல் கேஸ் இல்லாமல் ஸ்டக் ஆகி நிற்கும் போது அந்த கப்பலை பார்த்துட்டாலே இவங்களுக்கு என்ன தோணுன்னு கேட்டிங்கன்னா, இமீடியட்டாக நமக்கு ஆயுதம் தயாரிக்க நமக்காக தேவைப்பட்ட பொருட்கள் அங்கே சிதிலம் அடைஞ்சிருக்கும், நம்ம போய் அதை எடுத்துக்கலாம் அப்படின்னு தான் சென்டினலிஸ்ட்க்கு தோணும். ஸோ கண்டிப்பாக அதில் இருக்கக்கூடிய கார்கோவோ இல்லை அதில் இருக்கக்கூடிய பொருட்களையோ அவங்க அபகரிக்க வருவாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே ரெஸ்கியூ பார்ட்டிஸ் வந்து அனுப்பப்படுவாங்க இந்த விஷயங்களை மீட்டு கொண்டு வரதுக்காக. பட் அந்த பர்டிகுலர் டைமுக்குள்ளே கொஞ்சம் வேகமாக இயங்கி அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் அட்டாக் பண்ணுறது இதெல்லாம் வந்து வழக்கமாக நடக்கக்கூடிய ஒன்று தான். முதல் பீஸ்ஃபுல் கான்டாக்ட் ஏற்படுத்தினது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜனவரி 4, 1991 ஆந்த்ரோபாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவோட டைரக்டர் த்ரிலோக் பண்டிட் அப்படிங்கிறவர் தான். ஃப்ரெண்ட்லி கான்டாக்ட் அப்படின்னு சொல்லும்போது என்ன ட்ரை பண்ணுறாங்கன்னா, ஐ திங்க் நல்ல இப்போ அந்த அமெரிக்கா நபர் மாட்டினார் இல்லையா, அவரும் என்ன பண்ணியிருக்காருன்னா, மிக்கல் இது ட்ராப்பிங் கோகனட்ஸ் அண்ட் இந்த கோலா கேன்லாம் எடுத்துகிட்டு போயிருக்காருல்ல, எனக்கு தெரிஞ்ச ஒரு விக்கிபீடியா இல்லை கொஞ்சம் ரிசர்ச்லாம் பண்ணிட்டு தான் போயிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த பீஸ்ஃபுல் கான்டாக்ட் நடக்கும்பொழுது கொஞ்சம் கோகனட்ஸ் அப்புறம் மற்ற பொருள்கள்லாம் ட்ராப் பண்ணியிருக்காரு. ஸோ அப்படி தான் வந்து ஒரு பீஸ்ஃபுல் கான்டாக்ட் ஏற்படுத்துறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் நேரம் அலோவ் பண்ணியிருக்காங்க. ஓகே எதுக்கு வந்திருக்கீங்க என்ன அப்படிங்கிறது முதல்ல அந்த சென்டினலிஸ் லாங்குவேஜை புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணும்போது அதில் ஒரு ப்ரோக்ரஸும் பார்க்க முடியல. இது வந்து ஒரு ரொம்ப வித்தியாசமான ஒரு பழங்குடியின மொழியாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க கூட கம்யூனிகேட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருந்ததுனால அவங்களுக்கும் சரிவர நாம என்ன சொல்றோம் என்ன பேசுறோங்கிறது புரியாததுனால இந்த டைமுக்கு மேல அலோவ் பண்ண முடியாது, போதும் நீங்க இருந்து தயவு செஞ்சு கிளம்புங்கன்னு சொல்லி அவங்க இவங்க கிட்ட ஸ்ட்ராங்கா நோ சொல்லி அந்த இடத்துல இருந்து அனுப்புறாங்க. அவங்களுக்கு இந்த விஷயம் பிடிக்கல, அதாவது இந்த இடத்துக்கு வந்து நீங்க இவ்வளவு நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கிறாங்க. ஏன்னா லாங்குவேஜ் புரியல ஃபர்ஸ்ட் திங். அதனால நீங்க உடனடியாக கிளம்பணும் அப்படின்னு அவங்கள த்ரெட்டன் பண்ணி அனுப்பிச்சு வச்சிடறாங்க. அவ்வளோதான், இதுக்கு மேலெல்லாம் தாங்காது பூமி, கிளம்பி போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு சென்டினலிஸ்ட் மறுபடியும் இவங்களை அனுப்பிச்சிடுறாங்க. சென்டினலிஸ்ட் மக்களுடைய வாழ்க்கை முறை, அதாவது சின்ன சின்ன குடிசைகள் கட்டுக்கிறாங்க. அதாவது வீட்டுக்கு வீடு எதிர இருக்கும்ல, அந்த மாதிரி குடிசைகள் கட்டுக்கிறாங்க. அந்த 2 குடிசைகளுக்கு நடுவில் வந்து தீ வளர்க்குறாங்க. அப்புறம் இவங்க சின்ன சின்ன போட் யூஸ் பண்ணுறாங்க. அதாவது அவங்களாவே செஞ்ச படகுகள் இருக்கும்ல, அந்த படகுகள் மூலமாக கடலில் கிடைக்கக்கூடிய நண்டு மீன் இதெல்லாம் பிடிச்சி சாப்பிட்றது அவங்களோட வழக்கமாக இருக்குது. அதாவது முழுமையாக இயற்கையான உணவு. நாங்கள் கிடைக்கக்கூடிய நண்டு மீன் பன்றிகள் நிறைய வந்து பன்றியோட தலை ஸ்கல்ஸ் எல்லாம் வந்து இந்த எக்ஸ்ப்ளரேஷனில் எல்லாருமே பார்த்து தான் சொல்கிறாங்க. இவங்க பிரதானமான உணவு சென்டினலிஸ் தீவில் வளரக்கூடிய காய்கறிகள் பழங்கள் அங்கே இருக்கக்கூடிய விலங்குகள் அதுக்கப்புறம் கடல்வாழ் உயிரினங்கள் இதை தான் சாப்பிட்டுட்டு அவங்க அந்த இடத்துல ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இதில் என்னென்னா நடுவில் இந்த த்ரிலோக் பண்டிட் இல்லாமல் வேறு சில 2 பேர் சுந்தர்ராஜ் மற்றும் திவாரி அப்படின்ற 2 பேர் கடற்கரைக்கு, அதாவது இவங்களுக்கு ப்ராகிபிட்டட் ஏரியா இருக்கும்ல, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு 5 நாட்டிக்கல் மைல்ஸ் வரைக்கும் நீங்கள் அலோட் கிடையாது. ஸோ அந்த ப்ராகிபிட்டட் ஏரியாக்குள்ளே மீன் பிடிக்க செல்கிறாங்க. அப்போது சென்டினலிஸ்ட் மக்கள் அவங்க 2 பேரையுமே தாக்கி கொலை செஞ்சிடுறாங்க. நவம்பர் 2018 ஜான் ஆலன் ஷாவ் அப்படிங்கிறவர் மிசௌரி ஆல் நேஷன்ஸ்னால அனுப்பப்படுறாரு. எதற்காகனா இந்த மக்களுக்கு வந்து கிறிஸ்டானிட்டியை பரப்பலாம், அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு தேவையான வசதி வாய்ப்புகளை செஞ்சு கொடுத்து அவங்களுக்கு வந்து ஒரு மத பரப்புரை மத போதகம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அனுப்புகிறாங்க. அப்போவும் யாராக இருந்தாலும் சென்டினலிஸ்ட் மக்களுடைய முதல் விஷயம் என்னவாக இருக்குன்னா, இந்த தீவுக்கு அப்பாற்பட்ட ஒரு மனிதனா, கண்டிப்பாக இந்த தீவில் உனக்கு இடம் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்கள கொலை செய்யக்கூடியது தான் அவங்களோட முதல் ஆக்ஷனாகவே இருக்கும். அதே போல் இவரும் கொலை செய்யப்படுறாரு. இது 2023 த மிஷன் அப்படின்னு வந்த ஒரு டாக்குமெண்ட்ரியில் இந்த இன்சிடென்ட் பற்றி குறிப்பிட்டிருப்பாங்க. ஜான் ஆலன் ஷாவ் எப்படி சென்டினல் ஐலாண்டுக்குள்ளே நுழைந்தாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும்போது ஒரு 7 இந்தியர்கள் அவருக்கு இல்லீகல் ஆக்சஸுக்காக ஹெல்ப் பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சோன்னா அந்த 7 இந்தியன் பீப்புளை அப்போவே போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஜான் ஆலன் ஷாவோட பாடியை ரெக்கவர் பண்ணி கொடுக்கலாம் அப்படிங்கிற முயற்சி நடக்கும்போது ஜான் ஆலன் ஷாவுக்கு மட்டும் இல்லை, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த 5 நாட்டிக்கல் மைல்ஸ், அதாவது அந்த 9 கிலோமீட்டர், இது வந்து பாதுகாக்கப்பட்ட பகுதி, தடை செய்யப்பட்ட பகுதி, இந்தியன் நேவினால் பேட்ரோல் செய்யப்படக்கூடிய ஒரு பகுதி. ஸோ இதில் நீங்கள் மீறி நுழையும் போது சென்டினலிஸ்ட் மக்கள் தாக்குறது அப்படிங்கிற ஒரு விஷயம் வழக்கமாக நடக்கக்கூடிய ஒன்று தான். ஏன்னா அவங்களுக்கு உடனே ஒரு பேனிக் மொமெண்ட் வந்துடும், இது நம்மளோட இடம் இல்லை, எப்படி யாராவது வரலாம் அப்படிங்கிற ஒரு பயம் வந்துடும். ஸோ அதன் காரணமாக அவங்க தாக்குதல் கொடுப்பாங்க அப்படிங்கிறது தெரிஞ்ச ஒன்று தான். அது தெரிஞ்சு உள்ளே போன நிறைய பேர் வெளியில் வந்ததே கிடையாது. அந்த திவாரியோடைய உடலும் சுந்தர்ராஜ் அவர்களுடைய உடலும் அந்த கடல் இருக்குல்ல, அவங்க எது மூலமாக வராங்களோ அது பக்கத்துலேயே கடல் வரைக்கும் இழுத்துட்டு வந்து அவங்க அங்கேயே புதைச்சிடுவாங்க. நீங்கள் அந்த பாடியை கண்டுபிடிக்கவே முடியாது அண்ட் மறுபடியும் உங்களுக்கு கிடைக்கவும் கிடைக்காது. அதாவது வரக்கூடிய ரெஸ்கியூ டீம் அந்த பாடி எடுத்துகிட்டு போய் அவங்களுக்கு வேண்டப்பட்டவர்களுக்கு கொடுத்துருவாங்க, அதெல்லாம் கிடையவே கிடையாது. இந்த நபர் இங்கே தான் புதைக்கப்பட வந்துட்டீங்கல்ல, இனி உங்களுக்கு நோ ரிட்டன் அப்படிங்கிறது தான், எங்கள் அனுமதி இல்லாமல் வந்துட்டீங்கல்ல அப்படின்னு. பீஸ்ஃபுல் கான்டாக்ட் சிலருக்கு நடந்திருக்கு, ஆனால் எல்லாருக்கும் அது போல் நடந்ததில்லை. அதில் முக்கியமாக ஜான் ஆலன் ஷா அவர்களோட பாடி வந்து ரெக்கவர் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க இமீடியட்டாக
புதைச்சிடுவாங்க. அனுமதியின்றி நுழையக்கூடிய நபர்களை நம்ம சென்டினலிஸ்ட் தாக்கக்கூடிய முறையை விட்னஸ் பண்ணவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த தாக்குதல் முறையை நம்ம எக்ஸ்பிளைனே பண்ண முடியாது. நிஜமாவே அவ்வளோ ஒரு போர் வீரன் போல் அவங்க யார் வந்தாலும் இமீடியட்டாக தாங்கிட்டு இருக்கக்கூடிய அம்பு ஆயுதங்கள் எல்லாத்தையும் வச்சு தாக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதை பார்த்தவங்க அடுத்த முறை அட்டெம்ப்ட் பண்ணுறதுக்கே பயப்படுற அளவுக்கு மிக மிக கொடூரமானதாக இருக்கும் அப்படிங்கிறதையும் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்திருக்காங்க. சென்டினல் தீவு மர்ம தேசம் இப்படி ஒரு டைட்டிலில் போட்டு எப்படியாவது நம்ம மக்களுக்கு இது போன்ற உலகத்தில் இருக்கக்கூடிய அதிசயமான இடங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணி காமிச்சிடணும் அப்படின்னே இருக்கக்கூடிய ஜியோகிராஃபிக் சேனல் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 1974 உள்ளே சென்றிருக்கிறாங்க தன்னோட டீமோட படம் பிடிக்கிறதுக்காக. அங்கே இருக்கக்கூடிய மக்கள் தாங்கிட்ட இருக்கிற அம்பை எய்த ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த ஷோ டிரெக்டருடைய தொடையில் அந்த அம்பு தைத்த பிறகு இல்லை வேண்டாம், இது சேஃப் இல்லை, நம்ம திரும்பி போயிடலாம் அப்படின்னு சொல்லி திரும்பி போயிருக்காங்க. த்ரிலோக் பண்டிட் மட்டும் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவருடைய அந்த அப்ரோச் அவங்களுக்கு பிடிச்சிருந்துருக்கு. சில மணி நேரங்கள் அனுமதிச்சிருக்காங்க. அப்போது அன்னைக்கான ஒரு நாளிதழில், அதாவது இந்தியன் எக்ஸ்பிரஸ்க்கு அவர் கொடுத்த பேட்டியில், அந்த மக்களுக்கு அவங்களோட எல்லைக்குள்ளே நம்ம வரது பிடிக்கல, அவங்களோட அனுமதியின்றி நாம் உள்ளே நுழைந்தோன்னா முதல்ல அவங்க வார்ன் பண்ணுவாங்க, அதையும் மீறி நம்ம ட்ரை பண்ணோம் அப்படின்னா அம்புகளை எய்த ஆரம்பிப்பாங்க, நம்மளை தாக்க தான் ஆரம்பிப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால் 1996 நினைக்கிறேன், ஆமாம் 1996 1996 நம்மளோட இந்திய அரசாங்கம் சென்டினல் தீவுக்குள்ளே நுழைவதற்கு யாருக்குமே அனுமதி இல்லை அப்படின்னு சொல்லி அந்த 9 கிலோமீட்டர்ஸ் அண்ட் 5 நாட்டிக்கல் மைல்ஸ் ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சு அவங்களுக்கு பாதுகாப்பு தரத்துக்காகவே நம்மளோட இந்தியன் நேவி பேட்ரோல் பண்ணுறாங்க. பட் 2004 நம்மளுடைய இந்தியன் கவர்மெண்ட் மறுபடி அணுகியிருக்காங்க. ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா, 2004 சுனாமி வந்து தாக்கிய போது, சுனாமி ஒரு தீவை ஒட்டிய பகுதி, அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கான வாழ்வாதாரத்துக்கு நம்ம தானே ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு ஒரு நல்ல எண்ணத்தில் தான் இங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாரும் நல்லா இருக்காங்களா, அவங்களுக்கு உணவு வழங்கலாம், அவங்களுக்கு தேவையான மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் ஏதாவது இருந்தால் வழங்கலாம் அப்படின்னு ஹெல்ப் பண்ணுறதுக்காக அங்கே போனப்போ கூட வேண்டாம், அதாவது சொல்லுவாங்கல்ல, இயற்கையோட இயந்த வாழ்வில் இருக்கக்கூடிய மக்கள் இது இயற்கையினால் உண்டாக்கப்பட்ட ஒரு அழிவுனா இதில் நாங்களே சரி பண்ணிக்குவோம், தன்னைத்தானே சரிப்படுத்திக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தான் அவங்க மேற்கொள்ளுவாங்க அப்படின்றதுல ரொம்ப தெளிவாக இருந்ததுனால எங்களுக்கு எந்த ஹெல்ப்பும் வேண்டாம், ஸ்ட்ரிக்ட்லி அதையும் அவங்க அனுமதிக்கலை. இந்த நார்த் சென்டினல் பழங்குடியின மக்களுடைய வாழ்வு நமக்கு ரொம்ப புதுசாக இருக்குல்ல, எப்படி இது சாத்தியம் அப்படிங்கிற ஒரு ஆச்சரியம் நமக்கு இருக்குது. அதாவது நம்ம ஆதி காலத்தில் மனிதர்கள் குரங்கிலிருந்து பிறந்தான் மனிதன் நம்ம சொல்கிறோம்ல, அந்த பழைய காலத்தில் காட்டுக்குள் வசித்த நபர்கள் எப்படி இருந்திருப்போம், இப்படி கூட்டம் கூட்டமாக அங்கங்கே சொல்லிட்டு ஒரு கம்யூனிட்டி போல் இருந்த அந்த மக்கள் தன்னுடைய இயற்கையை அப்படியே வச்சுக்கிட்டு, நம்ம நிறைய மேட் மேக்ஸ் ஃபியூரி எவ்வளோ படங்கள் பார்க்குறோம், அதாவது நமக்குன்னு ஒரு நல்ல காடு இருக்கும், அந்த ஒரு இடத்துல இருக்கக்கூடிய அந்த வளத்தை வேறு யாராவது வந்து சூறையாடிட்டு போயிடுவாங்களோன்னு ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய ஒரு குவீன் இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் உண்மைதான் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்த, உண்மைதான் இல்லை, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாகவே நார்த் சென்டினல் பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் வாழ்கிறாங்க. 2011 தான் கடைசியாக இந்திய அதிகாரிகள் அங்கே மக்கள் தொகை கணக்கெடுப்புக்காக போயிருக்காங்க. ஸோ மேற்கொண்டு அவங்க இதற்கு மேலே சென்றாதான் இப்போ எப்படி இருக்காங்க மக்கள் அப்படிங்கிறது தெரியும். ஆனால் அதெல்லாம் தாண்டி சென்டினல் தீவுக்குள்ளே நுழைந்த இந்த மிக்கல் விக்டரோவிச் பாலியக்கோவ், அப்பா பேர் எவ்வளோ பெரிய பேர். ஓகே, இவர் வந்து 24 வயசு இளைஞர். அவர் மட்டும்தான் அங்கே போயிட்டு மறுபடியும் வந்திருக்காரு. 1 hour அவர் பாட்டுக்கு சுற்றி தெரிஞ்சிருக்காரு, யாரையும் பார்க்கல. அங்கே இருக்கக்கூடிய பீச் மண்ணை எடுத்துகிட்டு வந்துட்டார். கேட்டால் ஒரு த்ரில்லிங்காக போன பாஸு, இது என்ன, எனக்கு வந்து எக்ஸ்ப்ளோரேஷன் தான் பிடிக்கும், ஐ எம் அ வாண்டரர், ஐ எம் அ ட்ராவலர் அப்படின்னு சொல்லிட்டு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு அங்கே போய் ஸ்டேட்டஸ் போடுறதுக்காக போயிருப்பாருன்னு நினைக்கிறேன். போயிட்டு வந்து நல்ல விமான நிலையத்தில் வசமாக மாட்டிக்கிட்டாரு. பட் அவரோட நல்ல நேரம் நிஜமாகவே தப்பிச்சிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். பட் இது போல் அனுமதி இல்லாமல் நான் ஒரு த்ரில்லுக்காக பண்ணுறேன், இதுக்காக பண்ணுறேன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நம்மளுடைய இந்தியன் கடற்படைக்கிட்டையும் மாட்டிப்பீங்க, போலீஸ் அதிகாரிகள்கிட்டையும் மாட்டிப்பீங்க, சென்டினல் தீவு மக்கள்கிட்டையும் மாட்டிப்பீங்க அப்படிங்கிறதான் சொல்லணும்னு தோணுச்சு. நாகரீகம் அடைவதற்கு முன்னாடி நம்ம எப்படி இருக்கோம் அப்படிங்கிற ஒரு எடுத்துக்காட்டு, ஒரு உதாரணம் நிச்சயமாக சென்டினல் தீவு மக்களோட அந்த வாழ்வை பார்க்கும்போது அவங்களோட ஏரியாவை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்காக போராடக்கூடிய விஷயங்கள் இயற்கையாகவே இருக்கட்டும். எங்கள் ஏரியாவுக்கு ஏன் நீங்கள் வரீங்க, புதுசாக எதுக்கு எல்லாத்தையும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்க, நாங்கள் இங்கே இருக்கக்கூடிய வளங்களோட சாப்பிட்டு வாழ்ந்து இங்கேயே வேட்டையாடி சந்தோஷமாக நாங்கள் எங்கள் குடும்பத்தை பெருக்கி நிம்மதியாக இருக்கோம், நீங்கள் வராதிங்க அப்படிங்கிறத ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கிறாங்க. இதை பார்க்கும்போது ஆந்த்ரோபாலஜிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம ஆதி காலத்தில் நாகரிகம் அடைவதற்கு முன்னாடி எப்படி இருந்திருப்போம் அப்படிங்கிறதுக்கான ஒரு சான்று தான் இந்த சென்டினல் தீவு. இது போல் பல இடங்களில் நம்ம இன்னும் கண்டுபிடிக்கப்படாத பகுதிகள், உலகத்தில் மர்ம தேசங்கள் நிறைய இருக்குது. அந்த வகையில் சென்டினல் வந்து ஒரு மர்ம தேசமா இல்லை ஒண்டர்லேண்டா அப்படின்னு நம்மளோட பார்வையில் பார்க்கும்போது இட்ஸ் அ மர்ம தேசம் கம் ஒண்டர்லேண்ட் அப்படின்னு தான் தோணுதுன்னு நினைக்கிறேன். எனிவே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.